வணக்கம் அன்புள்ளங்களே. பேசுவது உங்கள் அரசு பதிவு பெற்ற சித்த மருத்துவர், ஆன்லைன் ஜோதிடர், சொற்பொழிவாளர் டாக்டர் கருப்பையா பிஎஸ்எம்எஸ் டிஎஸ்ட்ரோ. வாங்க நிகழ்ச்சி போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னா 2026க்கான சனிப்பெயர்ச்சி பலன்களில் மேஷ ராசியை பற்றி பார்க்க போகிறோம். இந்த மேஷ ராசி 2026 சனிப்பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, குறிப்பாக மேஷ ராசி அப்படின்னு சொன்னாலே துடிப்பானவங்கன்னு சொல்லலாம், நேர்மையானவங்கன்னு சொல்லலாம், நல்லவங்கன்னு சொல்லலாம், பாசமானவங்கன்னு சொல்லலாம், என்ன கொஞ்சம் முன்கோவப்படுவாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, இது உங்களுக்கு 12ஆம் இடத்துல வருது. 12ஆம் இடத்துல வருது. அது கோச்சார் எப்படி பார்த்தோம்னா, இது அவங்களுக்கு விரைய சனீஸ்வரராக இருக்குது. விரைய சனீஸ்வரராக இருக்குது. 12ஆம் இடத்துல சனி பகவான் வர்றது பார்த்தோம்னா எப்படி இருக்கும்னா, அது 12ஆம் இடம்ங்கிறது நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் என்ன சொல்லுவோம்னா, அயன சயன போகஸ்தானம் அப்படிம்போம். அயன சயன போகஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த 12ஆம் இடத்தை. இந்த அப்படிப்பட்ட இடத்துல எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நன்மையா ஃபஸ்ட் நன்மை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கப்புறம் கவனமானதெல்லாம் பார்த்துடலாம். நன்மையை முதல்ல பார்த்துருவோம். ரொம்ப முக்கியமாக அவங்க சுறுசுறுப்பாக இருக்கணும். ரொம்ப முக்கியமானது என்ன, 12ஆம் இடத்துல வர்றதுங்கிற சுறுசுறுப்பை குறைக்கும். ஆனால் அவங்க சுறுசுறுப்பு ஆக்கிக்கிறணும். தன்னை சுறுசுறுப்பு படுத்திக் கொள்ள வேண்டும். தன்னை சுறுசுறுப்பு படுத்திக் கொள்ள வேண்டும். தேவையற்ற மன குழப்பங்களை தவிர்த்துக்கணும். ரொம்ப முக்கியமானது வீண் விரயங்களை தவிர்க்க வேண்டும். வீண் விரயங்களை தவிர்க்கணும். ஓய்வு இந்த உல்லாசமாக, அதாவது நம்ம வெளியூர் போகிறேன், சுற்றுலா போகிறேன் அப்படிங்கிற பயணத்தை கொஞ்சம் குறைச்சிக்கணும். தேவையற்ற பயணங்களை குறைச்சிக்கணும். குறிப்பாக உல்லாச பயணங்களை குறைச்சிக்கணும். ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்கணும். இது அவங்களுக்கு ஒரு நல்ல நன்மையை கொடுக்கும். செலவை குறைச்சி வரவை பெருக்கிறோம். இந்த காலம் எப்படி இருக்கும்னா, வீண் விரயங்களை உண்டாக்கும். ஆனால் நீங்கள் சிந்திச்சிங்கன்னா உங்களுடைய வீண் விரயங்கள் குறைந்து வருமானம் கூடுறதுக்கான தன்மையை நீங்கள் உருவாக்கிக்கிறணும். அடுத்து தொழில். இப்போ தொழில்காரவங்க பார்த்தோம்னா கவனமாக இருக்க வேண்டியவங்க. தொழில்காரவங்க பார்த்தா இன்வெஸ்ட்மெண்ட், அது நீங்கள் ஒரு முதலீடு போடுறீங்கன்னா கவனமாக போடணும். இது தேவையா, இது இந்த நேரத்தில் தேவையா, இது பண்ணணுமா, அதுவும் முக்கியமாக அந்த கூட்டு தொழில் இருக்கா பார்த்தீங்களா, அவளை ரொம்ப கவனமாக செலுத்திக்கணும். சுய அறிவை பயன்படுத்தி செலுத்திக்கணும். சொந்த அறிவை பயன்படுத்திக்கணும். அடுத்தவர் சொல்கிறதெல்லாம் நம்ம மைண்டில் ஏற்றக்கூடாது. சரி தொழில் பண்ணுற ஓகே. வேலையில் இருக்கவங்க அப்படின்னு பார்த்தோம்னா, வேலையில் இருக்கவங்க சேமிக்க கற்றுக்கணும். வேலையில் இருக்கவங்க சேமிக்க கற்றுக்கணும். சார் இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, எனக்கு வேறு இடத்துல வாய்ப்பு வருது, நான் இடம் மாறலாமா, ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கேன், எனக்கு இன்னொரு இடத்துக்கு மாறலாமா அப்படின்னு நினைக்கிறவங்க மாறலாம். ஆனால் ப்ராப்பரான முறையில், லீகலான முறையில் மாறணும். அதாவது பணம் கொடுத்தோ இந்த மாதிரி இடத்துலையோ சேரக்கூடாது. வெளிநாடு போகிறவங்கனாலும் கரெக்டான முறையில் போகணும். தேவையற்ற அன்வான்டாக ஆண்களை சேர்த்து வச்சுட்டு அவங்க மூலியமாக ஏதாவது ஒன்று பண்ணி அப்படிலாம் போக வேண்டாம். முறைப்படி இருந்தால் போகலாம். முறைப்படி இருந்தால் போவது நல்லது. கவனமாக இருக்கணும். தொழிலில் இருக்கவங்க தொழிலில் பணம் முதலீடு போடும்போது கவனமாக பணம் போடணும். வேலை பார்க்குறவங்க சேமிக்க கற்றுக்கணும். வீண் விரயங்களை குறைச்சிக்கலாம். சொந்த அறிவை பயன்படுத்திக்கணும். அடுத்தவங்க சொல்கிறதெல்லாம் காதில் கேட்கக்கூடாது. இடம் மாறணும் விருப்பப்படுறவங்க அதுக்கான முறைப்படி, லீகலான முறைப்படி போனால் ரொம்ப நல்லது. அடுத்து பார்க்கும்போது, சார் இந்த ரொம்ப சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இந்த 7.5 சனீஸ்வரர் நேரத்தில் கல்யாணம் பண்ணலாமா வேணாமா அப்படிலாம் நிறைய கேட்டுக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக 7.5 சனீஸ்வரர் நேரத்தில், அதுவும் இந்த 12ஆம் இடத்துல வர்றதுனால, 12ஆம் இடம்ங்கிறது அயனசேன போகஸ்தானம். இந்த நேரத்தில் கல்யாணம் பண்ணலாமான்னா அது விரைய சனீஸ்வரோட கிடைக்கும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 7.5 சனீஸ்வரர் 3 நின்றையாக பிரிப்போம். முதல் என்ற விரயம், நடு என்ற ஜென்மம், கடைசி என்ற பாதம். இந்த முதல் என்ற விரைய சனீஸ்வரர் காலத்தில் நீங்கள் சுப விரயமான கல்யாண செலவு பண்ணலாம். அப்போ கல்யாணம் பண்ணலாம்னா கட்டாயம் இதுவரை கல்யாணம் ஆகலைன்னு வருத்தப்படுறவங்களுக்கு, ஆண்களாக இருக்கணும் பெண்களாக இருக்கும், அவங்களுக்கு கல்யாணம் பண்ணலாம். இல்லை கல்யாண வயது எட்டியவர்களுக்கு கல்யாணம் பண்ணலாம். திருமணம் நடக்கும். அது ஒரு நல்ல ஒரு இதுவாக இருக்கும். அந்த வீண் விரயங்கிறது சுபவிரயமாக மாற்றிக்கலாம். வீண் விரயத்தை சுபவிரயமாக மாற்றிக்கலாம். மாணவர்கள் படிப்பில் கவனம் தேவை. ரொம்ப முக்கியமாக படிப்பில் கவனமாக இருக்கணும். இந்த நேரத்தில் அவங்களுக்கு டைம் வேஸ்ட்மெண்ட், அதாவது இப்போ டைம் வேஸ்ட் ஆகும். இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இது மாதிரி, இந்த விரயத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தொழிலில் பண விரயம் மாதிரி, இவங்களுக்கு பார்த்தோம்னா நேர விரயமாகும். அப்படிப்பட்ட நேர விரயத்தை இவங்க தவிர்த்துக்கணும். படிப்பில் ரொம்ப கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். மைண்ட் ரிலாக்ஸாக வச்சுக்கணும். தேவையற்ற நண்பர்களிடையே கவனமாக இருந்துக்கணும். அடுத்து சண்டை ஸ்கூலில் சண்டை சச்சரவு போடுறது, பெற்றோர்களுடைய சண்டை சச்சரவு பண்ணுறதெல்லாம் கூடாது. இவங்க வழிபாடு அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாக எல்லாருமே இந்த மேசராசினர் சனிப்பெயர்ச்சி என்று வழிபாடுன்னு பார்த்தோம்னா, ஆலமரத்து கீழே
ஆலமரத்துக்கு கீழே உள்ள விநாயகரை, ஆலமரம் கீழே உள்ள விநாயகரையும் இல்லை அரச மரத்துக்கு கீழே உள்ள விநாயகரையும் வழிபட்டு வரலாம். அரசும் வேம்பும் சேர்ந்த இருக்கக்கூடிய அந்த நாகத்தோடு இருக்கக்கூடிய விநாயகரை வந்து கல்யாணம் வருத்தப்படுறவங்க இந்த நேரத்தில் அவங்க வழிபட்டாங்கன்னா அவங்களுக்கு கல்யாணம் நடக்கும். தொழிலில் வருமானம் நல்லா அதிகமாகணும், வீண் விரயங்களை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க ஞாயிற்றுக்கிழமை 4 to 6 பைரவரை வழிபடலாம். 3 எலுமிச்சம்பழம் வச்சு வழிபட்டு வரலாம். சித்தர்கள் வழிபாடு வைத்துக் கொள்ளலாம். பொதுவாக வந்து படிப்பு நல்லா இருக்குன்னு விரும்புகிறவங்க சரஸ்வதி வழிபட்டு வரலாம், விநாயகரை வழிபட்டு வரலாம். முக்கியமாக அந்த பிள்ளைங்க போய் உக்கி போடணும், அப்போ தான் சுறுசுறுப்பு தன்மையை கொடுக்கும். தோப்புக்கரணம் போட்டு கும்பிடணும். மேலும் ஏதாவது நீங்கள் ஜாதக ரீதியாக பார்க்கணும் விருப்பப்படுறவங்க, அடியனிடம் ஜோதிடம் பார்க்கணும் விருப்பப்படுறவங்க என்னுடைய செல் நம்பர் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. கைபேசி எண் செல் நம்பர் சொல்கிறேன், 97 91 29 54 33. இந்த நம்பர் வாட்ஸ்அப் அண்ட் மொபைல் நம்பர். இதில் நீங்கள் உங்கள் ஜாதகத்தை வாட்ஸ்அப் பண்ணி கூகுள் பே பண்ணிட்டு ஃபோனில் கேட்டுக்கலாம். ஓகேங்களா? மிகவும் கவனமாக இருக்கக்கூடிய காலம். தைரியமாக இருங்க, மன தைரியத்தோடு இருங்க. பெண்கள் ரொம்ப நல்லா இருக்குது, பெண்களுக்கான காலம் இது நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் அவங்க வந்து தன்னுடைய எதிர்காலத்தை பற்றி நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. எதிர்காலம் நல்லாவே இருக்குது. இந்த போல்டானவங்க பெண்கள், ஆண்களும் போல்டானவர்கள், பெண்களும் போல்டானவர்கள். இந்த இருவருமே இந்த போல்டு தன்மையில் ரொம்ப முக்கியமானது. கட்டுப்பாடு இருக்கணும், சுய கட்டுப்பாடு இருக்க வேண்டும். வீண் விரயங்களை குறைத்து கொள்ள வேண்டும். தன்னுடைய சுய அறிவால் எந்த ஒரு செயலையும் செய்ய வேண்டும். இருந்தாலும் எதிலும் கவனமாக இருக்கணும். ஒரு 50,000 போகிற இடத்துல 25,000 போகிற இடத்துல 10,000 போட்டு அந்த மாதிரி நகர்த்திக்கிறபடியோ அது மாதிரி வந்து தேவையில்லாத செலவுகளை குறைச்சிக்கிட்டு ஆரோக்கியமான முதல்ல உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வாழ்வில் வெற்றி பெறலாம். பெற்றோர்கள் அதாவது முன்னோர்கள் வழிபாடு பண்ணிக்கங்க. பெற்றோர்களுடைய ஆசீர்வாதத்தோடு வெற்றி பெறுங்கள். நன்றி, வணக்கம்.